வணக்கம் சார். வணக்கம். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. வெல்கம். வணக்கம் மேடம். இப்பொழுது நம்ம சீஃப் கெஸ்ட் நம்ம மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக பதவியேற்றுள்ள திருமதி ராஜேஸ்வரி தேவி அவர்களை தங்கள் கருத்துக்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள வருமாறு அழைக்கிறேன். மேடம் ப்ளீஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க பிரின்சிபல் சொன்ன மாதிரி கருத்து சொல்றதுக்காகவோ அட்வைஸ் பண்றதுக்காகவோ நான் இங்க வரல. பயந்துராதீங்க. நானும் ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்தவதான். என் மனசுல இருக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன். பொதுவா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டிடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா நல்லா படிக்கணும், ராத்திரி பகல் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி நானும் படிக்கும்போது எங்களையும் இதே சொல்லித்தான் மிரட்டினாங்க. கஷ்டப்பட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிங்கன்னு. ஆனா நான் சொல்றது அது கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க, ஆசைப்பட்டு படிங்க, மரியாதை கொடுத்து படிங்க. அங்கதான் இருக்கு உங்க வெற்றியோட ரகசியம். இன்னைக்கு பிரபலமா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க தான். ஒரு அப்துல் கலாம், ஒரு அமர்த்தியா சென், ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு சானியா மிர்சா, இந்த மாதிரி நேஷனல் இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே உங்கள இருந்து வந்தவங்க தான். காலேஜ் லைஃப்னு சொன்னாலே படிப்பு இருக்கும், ஜாலியும் இருக்கத்தான் செய்யும். இவங்கள மாதிரியே நீங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இந்த ஜாலி எல்லாம் ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ணித்தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதுக்கு டெடிகேஷன், டிவோஷன், சின்சியாரிட்டி இருந்தா போதும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாம நினைச்சது சாதிச்சிடலாம். அதுக்கு பெரிய உதாரணம் இந்த ஸ்ரீனிவாஸ். அவன் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவன் என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவுல கஷ்டப்பட்டு படிச்சான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது என்னன்னு சொல்லுங்க மேடம். சீனுக்கு எதுக்கு மேடம் செக்யூரிட்டி? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றதை விட சீனுவே சொன்னாதான் சரியா இருக்கும். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். தேங்க்ஸ் மேடம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்கி சாதிச்சு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு நம்ம கலெக்டர் மேடம் தான் காரணம். அவங்க மட்டும் இல்லாமல் போயிருந்தா என்னால் இவ்வளோ சாதிச்சிருக்க முடியாது. மதுரைக்கு பக்கத்தில் கிடாரிப்பட்டி தான் எங்கள் ஊர். ரொம்ப அழகான கிராமம். எங்கள் அப்பா, என் தம்பி, என் அப்பத்தா, இதான் எங்கள் குடும்பம். எங்கள் அப்பத்தாக்கு நானா ரொம்ப உசுறு. நான் எப்படியாவது படித்து நல்லா முன்னேறணும்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஆசை. அந்த ஆசையை அவர் ரொம்ப கோவமாக தான் வெளிப்படுத்துவார். ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரே கூத்தடிப்பேன். ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டபடி உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்ட அரசாங்கம் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கு. எல்லா ஊருக்கும் பொதுவான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க. மந்திரி ஐயா வணக்கமுங்க. வணக்கம். ஆடாம விஷயத்தை சொல்லியா? இந்த நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, புருஷனை கொல்ற பொண்டாட்டிங்க இப்படி பாவம் பெருகி போச்சு. ஆனா எங்க கூலி மட்டும் பெருகவே இல்லை. ஒரு கோட்டு வாங்கினா 2 கோட்டு ஃப்ரீன்னு சட்டம் கொண்டு வாங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல என்ன மாதிரி குடிகார அத்தனை ஓட்டு இந்த ஆளை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கய்யா. ஐயா, எங்க பிரச்சனையே அதாங்க. இந்த சுத்து வட்டாரத்துல ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க. ஆமாங்கய்யா, ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுங்கய்யா. ஏன்னா தலைக்கு இவ்வளவு வசூல் பண்ணி தரோம், ஆஸ்பத்திரி கட்டி கொடுங்கய்யா. அமைதி, அமைதி, அமைதியா இருங்க. எல்லா கிராமங்களுக்கும் பொதுவான ஒரு இடத்தை காட்டுனீங்கன்னா இப்பவே ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அரசாங்கத்தை சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அமைச்சரை. வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. மீட்டிங் முடிஞ்சது நானே உங்களை வீட்டுல வந்து பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. எங்க ஊருக்கு நல்லது செய்ய வந்திருக்க உங்களை நான் வந்து பாக்குறது தானே முறை. மாப்பிள்ள, அதை கொடுங்க. இத பாருங்க. சார், உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு சந்தோஷமான செய்தி. இப்பதான் நாம ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கான இடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அது எப்படி நம்ம நாட்டாமையா காதுல விழுந்துச்சோ தெரியல. நாம கேட்காமலே எல்லா ஊருக்கும் மத்தியில இருக்கிற அவரோட 10 ஏக்கர் நிலத்தை ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக தானமா கொடுத்திருக்காரு.
நம்ம நாட்டாம ஐயாவை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. 10 ரூபா உதவி செஞ்சுட்டு 10,000 ரூபாய்க்கு பப்ளிசிட்டி. புகழை எதிர்பார்த்து செய்யறது தானமும் இல்ல, பலனை எதிர்பார்த்து செய்யறது தர்மமும் இல்ல. லட்சுமி அம்மா, என்னம்மா கலட்டா இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கூட இல்லையே. கிருஷ்ணர் பாதம் போட்டு வச்சிருக்க. நம்ம வீட்டுக்கு சின்ன கிருஷ்ண வர போறான்ல, அதுக்கு தான். என்னம்மா லட்சுமி எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா? நீ முழுகாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவ ஆடுறது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாரையும் படாப்படுத்திட்டு இருக்கா. உனக்கு குழந்தை பிறந்துட்டா அவனை தரையிலேயே விட மாட்டேன் போல இருக்கு. ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேன். பால் கொடுக்க மட்டும் அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் கொடுப்பேன், அவ்வளவுதான். போதும்பா, அதுக்காக குடுக்கறேன்னு சொன்னியே, சந்தோஷம். தினமும் குங்குமப்பூ போட்டு தான் பால் குடிக்கணும். அப்பதான் புள்ள தங்க புஷ்ப மாதிரி பிறப்பான். இல்லனா கருப்பா பிறந்துடுவான். அப்புறம் நம்ம எருமை கண்ணு குடிக்க தம்பி மாதிரி நெல்லு சொன்னா கேளு. ஜாக்கிரதை, மெதுவாமா. என்னப்பா வீடு பூரா கோலம் போட்டு வச்சிருக்காங்க? அதான் மாமா, எனக்கும் தெரியல. பார்வதி, என்ன கோலம் எல்லாம் போட்டு அமக்கலப்படுத்தி வச்சிருக்கீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க. நம்ம பெரிய பொண்ணு. என்ன? நில்லு. அந்த சந்தோஷமான விஷயத்தை அப்பாவுக்கு மாமாக்கும் நான் தான் சொல்றேன். அப்பா, அக்கா அம்மாவாக போறா. இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நீ 16 பெத்து வாழணும். உனக்கு என்ன வேணும் சொல்லுமா. உங்க பொண்ணா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம்பா. ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்களுக்கே நான் பொண்ணா பிறக்கணும்பா. நீ நல்லா இருக்கணுமா. என்ன மாப்பிள, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுமதி கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எங்க எல்லாரையும் விட நீங்க தான் சந்தோஷமா இருக்கணும். நீங்களே சோகமா இருந்தா எப்படி? அது சோகம் இல்ல மாமா, பயம். பயமா? அந்த கடவுள் இப்பவே 3 வாட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு நினைச்சா. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் மாப்பிள. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எல்லாத்தையும் அந்த பகவான் பாத்துக்குவாரு. டேய், அத கொண்டு போய் கொட்டிட்டு வயக்காட்டுக்கு போய் தண்ணியை பாய்ச்சிட்டு வா. சீக்கிரம். உனக்கு எதுக்குடா இந்த வேலை? பாரு, உடம்பெல்லாம் எப்படி அடிபட்டு வீங்கி போய் கிடக்கு. கஷ்டப்படாம கப்பு தூக்கி கொடுத்துருவாங்களாக்கும். கொல்லாத கப்பு. ஏமா, உன் பேர் என்ன பெருசா சாதிச்சு கிழிச்சிட்டானே அவனுக்கு உத்தரம் கொடுத்துட்டு இருக்கிற. அத கொஞ்சம் நிறுத்திட்டு எனக்கு கஞ்சி எடுத்து வைக்கிறியா? வைக்கிறேன்ப்பா. சீக்கிரம் வா. ஆஹா, அங்க பாரு, சின்னவனை பாரு. எங்க? இதோ இங்க, இப்படி வந்து பாரு. இவனு இருக்கானே, படிப்பை தவிர எல்லா சேட்டைகளையும் செய்ய வேண்டியது. காவாலி பயிரை சேர்த்துக்கிட்டு ஊர் சுத்த வேண்டியது. அவன் போசப்பட்டியா பெரிய கலெக்டர் மாதிரி. ஆமா, அவனுக்கு எப்படிமா சோத்த போடுற? தட்டுலதான். அதான்டா, எப்படி வெக்கம் இல்லாம திங்கிறேன்னு கேக்குறேன். பாத்தியா அவன? இவன் உருப்பிடுவான்ற. உருப்பிட மாட்டான், உருப்பிடவே மாட்டான். இந்த மாதிரி ஊர் சுத்தறவங்களா என்ன ஆனா உங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் இளைச்சவன் பிள்ளையார் கோயில ஆண்டிங்கிற மாதிரி என்னையும் என் பேரனையும் பார்த்தா அவனுக்கு எப்பவும் இலக்காரம் தான்டா. வாய் திறந்தா போதுமே, பழமொழி அள்ளி விட்டுருவியே. உனக்கு பதில் சொல்ல முடியாதவனுக்கு நிறைய பேர் என்ன பார்த்தாலும் ஓடுறானுக்கு தெரியுமா? பழமொழி இல்லாத பேச்சும் பொம்பளை இல்லாத வீடும் அழகா இருக்குதுடா அப்பு. அவன் மேல தப்பு கண்டுபிடிச்சு குறை சொல்றதே அவனுக்கு வேலையா போச்சு. எப்பா, இந்த கப்ப பாரு எவ்வளவு அழகா முத்தம் கொடுக்கற மாதிரி இருக்கு பாருடா. இது பாக்குறதுக்கு அழகா முத்தம் கொடுக்கற மாதிரி தான் இருக்கு. ஆனா பின்னாடி இது நமக்கு சோறு போடுமா? அவன் படிக்காம விட்டா நாளைக்கு கூலி வேலை செஞ்சு மாடு மேய்க்க வேண்டியதான். வாண்டாண்டா, உனக்கு எதுக்குடா சொல்ல இதெல்லாம்? நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வர வழிய வாண்டாம்பா, நான் சொல்றது கேளு. இதெல்லாம் வேண்டாம். நல்லா படிப்போம், நல்ல புள்ள. அட்டிங்கொப்பம் அவனை கொப்ப முன்னாடி நடிக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சு. அவனை திட்டாதமா, ஒண்ணும் நடிக்கல. இவனுக்கு இருக்கிற புத்தி பெரியவனுக்கு இருக்க வேண்டியதானே? அவனுக்கு என்னடா, அவன் அவங்க தாத்தா மாதிரி பத்திரமாத்து பவுனு. ஆமா, பவுனு தான். நீ எங்க அப்பனை கிராம் கணக்குல விட்ட, நாங்க இப்ப இவனை கிலோ கணக்குல தான் விக்கணும். டேய் சீனு, நீ கப்பு வாங்கிட்டு வந்த உடனே உன்னை கட்டி பிடிச்சி முத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுடா. ஆனா அப்படி செஞ்சா நீ எங்க படிப்புல போட்டு விட்டுடுவோன்னு பயமா இருக்குடா. அதனாலதான் அப்படி செய்யல. சாரதா, நம்ம புள்ள பாரு எவ்வளவு பெரிய கப்பு வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. எல்லாரும் ஒழுங்கா டிக்கெட் அப்புறம் பூமாதி வளர்க்க போறோம். நீங்க எல்லாரும் வாயிலிக்க போறீங்க. ஏப்பா தம்பிகளா, உள்ள கடல் மாதிரி இடம் இருக்கு, வந்து உட்கார வேண்டியதானே? நீதான் கடல்னு சொல்லிட்டல, எனக்கு நீச்சல் தெரியாது. உள்ள வந்து மூச்சு திணறி முங்கி செத்துட்டா எங்க ஆத்தா நீயா பதில் சொல்லுங்க. இதுங்க எல்லாம் பிறந்ததுக்கு பதிலா அவங்க ஆத்தா வயித்துல